அனைவருக்கும் வணக்கம். அம் ஒரு பரபரப்பான காலை வேளையில, ஆதவன் அதே பரபரப்போட பள்ளிக்கு கிளம்பிட்டு இருந்தான். அவனோட ஸ்கூல் ஐடி கார்ட மாட்டிக்கிட்டு, அந்த அலமாரிய நோக்கி பார்த்தான். அந்த அலமாரி முழுக்க அவன் வாங்கின நெறைய கோப்பைகள், பதக்கங்கள்லாம் இருந்தது. நாடகப் போட்டி, பாட்டுப் போட்டி, நடனப் போட்டி, பேச்சுப் போட்டின்னு அவன் கலந்துக்காத போட்டிகளே இல்ல, வாங்காத பதக்கங்களே இல்ல. இந்த பதக்கங்களும், கோப்பைகளும் தான் அவனோட பழைய பள்ளியோட ஞாபகங்கள். இப்பதான் 9ஆம் வகுப்புக்காக ஒரு புது பள்ளிக்கு சேர்ந்து 2 மாதம் தான் இருந்தது. இந்த பள்ளியிலயும் அவனோட திறமைகள் அனைத்தையும் காமிச்சு, நெறைய போட்டியில வெற்றி பெறணுங்கிறது தான் அவனோட எண்ணம். அன்னைக்கு அவன் பள்ளிக்கு போகும்போது, கரெக்ட்டா ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த பள்ளியில அந்த வருடம் தான் பொன்விழா ஆண்டா கொண்டாட போறதாகவும், ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி நடத்த போறதாகவும், அதுக்கு மாவட்ட ஆட்சியரே நேர்ல வரப்போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக எல்லா குழந்தைகளும் பல்வேறு கலை நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அறிவிப்ப குடுத்தவரு அந்த பள்ளியோட கலை ஆசிரியர் அறிவழகன். இந்த அறிவிப்ப சொல்லிட்டு அவரு, "யார் இங்க ஆதவன்?" அப்படின்னு கேட்டாரு. ஆதவன் எந்திச்சு நின்னான். "ம், உன் தமிழாசிரியர் உன்னை பத்தி நல்லா சொன்னாரு. நீ நல்லா தமிழ் பேசுவியாமே. இந்த வருடம் முக்கியமா ஒரு நாடகம் போட போறோம். நீ கண்டிப்பா அந்த நாடகத்துல கலந்துக்கணும்னு" அவன கையோட கூட்டிட்டு போனாரு. அங்க போனா ஒரு 10, 15 மாணவர் மாணவியர்கள அவர் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வச்சிருந்தாரு. எல்லாரையும் வட்டமா உட்கார வச்சாங்க. வட்டமா உட்கார வச்சு, "நம்ம இந்த முறை கட்டபொம்மனோட நாடகத்த தான் போட போறோம்னு" சொல்லியிருந்தாரு. அவர் முந்தியே நெறைய கதாபாத்திரங்களையும், ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கான காட்சிகள், அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்தாரு. எல்லாருக்கும் அவங்கவங்க பிரதிகள குடுத்தாரு. குடுத்துட்டு, "எல்லாரும் பாருங்க, யாருக்கு எந்த கதாபாத்திரம் குடுக்கலான்னு சிறிது நேரத்திலேயே முடிவு பண்ணிடலாம்னு" சொன்னாரு. ஒவ்வொரு கதாபாத்திரமா வந்தாங்க. கட்டபொம்மன் கதாபாத்திரத்துக்கு 5 பேரு முன் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தங்களும் அந்த வசனத்த படிச்சாங்க. ஆனா, ஆதவன் அந்த வசனங்கள நல்லா புரிஞ்சு, அத உணர்ச்சியோட பேசினத பார்த்து எல்லாருக்கும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த கட்டபொம்மன் கதாபாத்திரத்துக்கு ஆதவன் தான் மிக பொருத்தமா இருப்பான்னு. அடுத்த நாள்ல இருந்து இந்த நாடக ஒத்திகை ஆரம்பிச்சது. எல்லாரும் அவங்களுக்கான வசனங்கள மனப்பாடம் பண்றதும், ஒவ்வொரு காட்சியா பயிற்சி பண்றதுமா இருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. ஆதவன் இந்த நாடகம் நடிக்கும் போதே, அவன் கட்டபொம்மன் பத்தின ஒரு புத்தகத்தையும் வாங்கி, அந்த கதாபாத்திரத்த பத்தி மிகவும் நல்லா படிச்சு, உள்வாங்கி, ஒவ்வொரு காட்சியவும் அங்க எழுதி கொடுத்திருந்த வசனத்துக்கு மீறியும் நடிச்சு, மெருகேத்திக்கிட்டே இருந்தான். இத பார்த்த அறிவழகன் சாருக்கு ரொம்ப சந்தோஷம். ம், ஆதவன் ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்புன்னே அவர் நினைச்சாரு. அடுத்த வாரம் வந்தது. அப்போ ஒரே ஒரு காட்சி தான் இன்னும் பயிற்சி பண்ணாம இருந்தாங்க. அது போர்க்காட்சி. கரெக்ட்டா அந்த நாளுக்குன்னு பார்த்து, அவங்களோட உடைகள் எல்லாமும் வந்திருந்தது. உடைகள், ஆபரணங்கள், பொருள்கள் எல்லாமே இருந்தது. "சரி, சரி, எல்லாரும் அவங்கவங்க உடைய போட்டுக்கோங்க. இன்னைக்கு ஒத்திகைய இந்த உடைகளோடவே பண்ணலாம்" அப்படின்னாங்க. எல்லாரும் உடைகள மாட்டிட்டு வந்துட்டு, ஒவ்வொரு காட்சியா நடிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் போர்க்காட்சியும் வந்தது. அந்த போர்க்காட்சியில கட்டபொம்மன் அவனோட இடையில இருக்கிற வாள எடுத்து காமிச்சு வீர வசனம் பேசுற மாரி ஒரு காட்சி வரும். அந்த காட்சிக்காக எல்லாரும் காத்திருந்தாங்க. அதே மாதிரி அந்த காட்சியும் வந்தது. ஆதவன் அவன் இடையில இருக்கிற வாள உருவி நிறுத்தி வீர வசனம் பேசினான். பேசிட்டு நம்ம அறிவழகன் சாரையே பார்த்துட்டு இருந்தான். அவர் என்ன சொல்லப் போறாருன்னு. அறிவழகன் சார் முகத்துல ஒரே குழப்பம். அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏதோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே தான் இருந்தது அவருக்கு. இப்பதான் அவருக்கு விளங்குச்சு. என்ன சொல்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் எதுவுமே சொல்லாம அந்த அறைய விட்டு வெளியில போயிட்டாரு. அவரு தலைமை ஆசிரியர் அறைக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு திரும்ப வந்தாரு. வந்துட்டு எல்லா குழந்தைங்க கிட்டயும், நீங்க உங்க உடைகள எல்லாம் கழட்டி வச்சுட்டு கிளம்புங்க. இன்னைக்கு ஒத்திகை அவ்வளதான். ஆதவா, நீ மட்டும் இரு" அப்படின்னாரு. ஆதவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு. அப்புறம் அவர் என்ன சொல்வாருன்னு அவனே பார்த்துட்டு இருக்கும்போது, அறிவழகன் சார் ஒரு தயக்கத்தோட, "ஆதவா, உனக்கு இடது கை பழக்கமா?" அப்படின்னாரு. "ஆமா."
அதுக்கு என்ன இப்போ? நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே! சார், இது எல்லாருக்குமே தெரியுமே! உன் பழைய ஸ்கூல்ல தெரியுமா இருக்கும். எனக்கு இத பத்தி தெரியாது. இந்த கட்டபொம்மன் இடது கையால வாள எடுத்து வீரவசனம் பேசி சண்டை போடுற மாரி வந்துச்சுன்னா, அது சரி வராதுப்பா. அது அமங்கலமா இருக்கும். அது நான் அத பத்தி தான் போய் தலைமை ஆசிரியர்கிட்டயும் பேசினேன். அவரும் அததான் நெனைக்கிறாரு. அது தேவையில்லாத சர்ச்சைகள் கொண்டு வந்துடும். மாவட்ட ஆட்சியர் வேற வராரு. நமக்கு நம்ம பள்ளிக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேணுமா? வேண்டாம்ப்பா. அவர் என்ன சொல்றாருன்னா, "நீ உனக்கு நான் வேற ஒரு வேஷம் தரேனே! கட்டபொம்மனா வேற யாரையாவது போட்டுக்கலான்னு" சொல்றாரு. இது எனக்கு தெரியாது பாரு. அதனால தான். தப்பா எடுத்துக்காத ஆதவா. அ மாவட்ட ஆட்சியர் வேற வராரு இல்லையா? அதனால தான் அப்டின்னாரு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆதவனோட 2 கண்லயும் தார தாரையா கண்ணீர். அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் புத்தக பையிலருந்து அந்த கட்டபொம்மனோட புத்தகத்த எடுத்து காமிச்சு, "சார், நான் இந்த புக்க 2 தடவ வாசிச்சேன். இங்க எங்கேயுமே கட்டபொம்மனுக்கு வலது கை பழக்கம்னு போடவே இல்லையே சார். ஏன் சார் வேண்டான்றீங்க?" "அதவா, வலது கை பழக்கம்ங்கிறது இயல்பு ஆதவா. இடது கை பழக்கம்னு இருந்தா தான் அத குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ நாங்கல்லாம் இயல்பானவங்க இல்லையா சார்?" அப்படின்னு அழுகையா இருந்தது. அதுக்கு மேல அவனால எதுவுமே பேச முடியல. "ஆதவா, அழாத ஆதவா. இந்த ஒரு தடவ விட்டுடலாம். நான் உனக்கு வேற வேற நாடகங்கள்ல நல்ல வாய்ப்பு தரேன்." அப்படின்னு அவர் சொல்லவும், அந்த இடத்த விட்டு வேற என்ன சொல்றதுன்னு தெரியாம அவன் வீட்ட நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டான். நடந்து போகும்போது ஒவ்வொரு நினைவா அவனுக்கு வருது. 3ஆவது கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கும்போது, இடது கையில எழுதிட்டு இருந்தான். அப்போ அவனோட சாரு ஸ்கேல்லயே "நொட்டாங்கையிலயா எழுதுற?" அப்படின்னு மிரட்டுனது. 5ஆம் கிளாஸ்ல அவன் இடது கையில சாப்பிடுறத பார்த்துட்டு, வேற கிளாஸ் பசங்கலாம், "ச்சீ! பீக்கையில சாப்பிடுறான்டா இவன்" அப்படின்னு கிண்டல் பண்றது. 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது, மாமா வீட்டு கல்யாணத்தப்போ ரொம்ப ஆசையா பந்தியில பரிமாறத்துக்கு போனான். இடது கையால எடுத்து கேசரிய ஒருத்தருக்கு பரிமாறுனதும், அவரு, "ச்சீ! பீச்சாங்கையில போய் போடுற, கருமம் கருமம்னு" ஏஞ்சி போயி, அது ஒரு பெரிய ரகள் ஆயிடுச்சு. அவர் மாமா கோவமா, "இவன யாருடா இதெல்லாம் பண்ண சொன்னதுன்னு" சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இதனாலேயே எந்த கல்யாணத்துக்கோ, உறவினர் வீட்டுக்கோ போறத ஆதவன் விரும்புறதே இல்ல. ஆனா, இந்த எல்லா வலிகளையும் மறைக்கிற மாதிரி அவன் பல வெற்றிகள வாங்கி குவிச்சிட்டு இருந்தான். ஆனா, இப்போ தான் திறமைய விட இந்த இடது கை பழக்கம் தான் அவனுக்கு ஒரு தடையா இருக்கும் அப்படிங்கும்போது, இத பயத்த விட்டு எப்படி வெளியில வர்றதுன்னே அவனால தெரியல. ரொம்ப மன வருத்தத்தோட அன்னைக்கு இரவெல்லாம் அழுதுகிட்டே இருந்தான். அடுத்த நாள் மனச ரொம்ப திடமாக்கி, மனச ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், இந்த நாடகம் நடக்கணுங்கிறதுக்காக அவங்க பள்ளிக்கு வந்தான். அப்போ அஸ்வின தான் கட்டபொம்மனா தேர்ந்தெடுத்திருந்தார் அறிவழகன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு அஸ்வினுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கான வசனங்களை எல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தார். தனி பயிற்சியும் குடுத்துட்டு இருந்தார். அஸ்வின் ஆதவன் கிட்ட, "டேய் ஆதவா, எனக்கு உன்ன மாரி நடிக்க வரலடா, உன்ன மாதிரி பேச வரலடான்னதும்" ஆதவன் அவன் கவலைய மறந்துட்டு, "டேய் அப்படிலாம் சொல்லாதடா, உன்னால முடியும்னு" அவனுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சான். இப்படியே அந்த நிகழ்ச்சிக்கான நாளும் வந்துச்சு. நிகழ்ச்சிக்கான நாள் வந்ததும், கலெக்டர் வந்துட்டாரு, கலெக்டர் வந்துட்டான்னு ஒரே பரபரப்பு. ஆனா, இங்க ஒப்பனை அறையில நடக்கிற காட்சியே வேறயா இருந்தது. இந்த அஸ்வினோட கழுத்துல எதையோ தடவி இருந்தாங்க. அறிவழகன் சார் ரொம்ப படபடப்பா எதையோ காட்சி எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. "என்ன ஆச்சு?" அப்படின்னு விசாரிச்சா, இந்த எல்லா வசனங்களையும் அவன் கத்தி கத்தி உச்சரிச்சு பயிற்சி பண்ணதுல அவன் தொண்டையே போயிடுச்சாம். இப்ப வெறும்னு கீச்சு கீச்சுன்னு அவனுக்கு குரல் வருதாம். அஸ்வின் சொன்னான், "சார், இந்த குரல்ல நான் பேசினா நல்லாவே இருக்காது சார். கட்டபொம்மன் கீச் கீச் குரல்ல பேசுறத விட இடது வாளால சண்டை போடலாம் இல்லையா சார்? இடது கையில எடுத்தே வாள்ல சண்டை போட்டா சில பேர் கவனிக்காம கூட விடலாம் சார். ஆதவனே பண்ணட்டும்னதும்." இப்போ அறிவழகன் சாருக்கும் வேற வழி இல்ல. இந்த கடைசி நிமிஷத்துல என்ன பண்றதுன்னு அவர் ஆதவன திரும்பி பார்த்தாரு. "ஆதவா, மன்னிச்சிடுடா. உன்னால பண்ண முடியுமா? உனக்கு வசனங்கள்லாம் ஞாபகம் இருக்கா?" அப்படின்னாரு. "ஆ சார், கவலைப்படாதீங்க. எனக்கு எல்லா வசனங்களும் மனப்பாடமா இருக்கு. நான் கண்டிப்பா பண்றேன்னான்." இப்போ அந்த நாடகம் தொடங்கியது. ஆதவன் கட்டபொம்மனுக்கான உடைகள் எல்லாம் போட்டுட்டு கம்பீரமா வந்து நின்னான். அவனோட கணீர் வசனங்களும், கம்பீரமான பேச்சும்
எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அவன் அவனோட இடையிலிருந்து வாளை உருவி இடது கையால இந்த தாய் நாட்டிற்காக என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு வீரவசனம் பேசும்போது எல்லாருக்கும் மெய் சிலுத்து போச்சு. எல்லாரும் வாயை திறந்து அவன் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் கடைசியில தூக்கு மேடையோட காட்சியில அந்த தூக்கு கயிறுக்கு முத்தம் கொடுத்து அவன் வீரத்தை தழுவி கொண்டதா அந்த காட்சியில பா கண்ணு கலங்காதவங்களாவே யாருமே இருக்க முடியாது. அப்போ அவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சது ஆதவன் இல்ல, கட்டபொம்மன் தான். இந்த நாடகம் முடிந்ததும் ஒரு அறிவிப்புக்காக கூட காத்திருக்காம அந்த மாவட்ட ஆட்சியர் மேடையை நோக்கி ஓடினார். மேடைக்கு போய் அவரு, நான் எதுக்காகவும் காத்திருக்க விரும்பல, இந்த நாடகம் என்ன ரொம்ப தாக்கிடுச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவர் கண்ணுல எல்லாம் தண்ணீர். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே தலைமை ஆசிரியருக்கு ஒரே குஷி. சார், அப்ப நீங்க அப்படியே அந்த பையனுக்கு உங்க கையாலேயே அவார்டு கொடுங்க சார் அப்படின்னதும் அவரு அந்த தலைமை ஆசிரியர் கையில இருந்து இடது கையால தான் அந்த பதக்கத்தை வாங்கி இடது கையால தான் ஆதவனுக்கு போட்டாரு. அப்பதான் அந்த ஒரு நிமிட கண்ணீர்ல தான் அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் அவரோட பள்ளி நாளோட வலிகளும் இந்த பையன் சாதிச்சிட்டானே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் சேர்ந்து அவரோட கண்ணீர் துளியில மின்னிட்டு போச்சு. இந்த சமூகம் எல்லாருக்கான சமூகமா இருக்கா? எல்லாருக்கான வாய்ப்பையும் இருக்கா? நம்ம இன்க்ளூசிவிட்டின்னு நிறைய பேசுறோம். எல்லாத்தையும் உள்ளடக்கி எல்லாருக்கான சமமான வாய்ப்பும் கொடுக்கிற சமுதாயமா மாறணும். அமங்கலம்ங்கிறது எதுவுமே இல்லை. எல்லாம் மனசு எல்லாருக்குமான அவங்க இடம், அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கணும் அப்படின்றத சொல்ற இந்த புத்தகம் அருமையான புத்தகம். பால சாகித்ய அகாடமி விருது பெற்ற விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் எழுதிய இடம் அப்படின்ற புத்தகம் தான் இது. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான கதை தென்மொழி. எத்தனை லேயர்ஸ் டு தட் ஸ்டோரி. இட் வாஸ் I mean truly so much depth and there's so many takeaways from that, and how nicely it all worked out for Adhavan, and you really brought it to life. Thank you so much for மக்களை சென்சிட்டைஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இந்த பீச்சாங்கை அது இது. ஐ மீன் வி ஹாவ் ஆல் தீஸ் ஃபிக்ஸ்ட் நோஷன்ஸ். யூ ஜஸ்ட் ஸ்மாஷ்ட் ஆல் தட். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நன்றி. வண்டர்ஃபுல் தேனு. அப்படியே தேன் பாஞ்சுது. அண்ட் நரேஷன் ரொம்ப அப்படியே ஆக்சுவல் இந்த ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப நல்லா இருந்தது. வி குட் இமேஜின் அந்த மிரரிங் actually is happening in this Tamil storytelling festival. Every story is mirroring the society. So good, so good. Congratulations. Thank you. Thank you. I actually thought I will just write comments and not interrupt, but this I have to interrupt then. ஒவ்வொரு தரமும் உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஸ்டோரி இஸ் அப்சல்யூட்லி அமேசிங். அண்ட் இன்னைக்கு உங்களோட ஸ்டோரி எனக்கு ஒரு கிஃப்ட். ஏன்னா நான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். my mother's side of the family, ஸ்டார்டிங் ஃப்ரம் மை கிராண்ட் மதர் எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். நானு என் கசின்ஸ் எல்லாரும், என் பொண்ணு கூட. ஸோ பட் நாங்க ஆல் மை கசின்ஸ் அண்ட் வி வர் ஃபோர்ஸ் டு சேஞ்ச் திங்ஸ் டு ரைட். ஸோ எழுதுறதெல்லாம் ரைட்டு. அதுக்கப்புறம் வாங்கும்போது இடது கை ஃபர்ஸ்ட் வந்ததுன்னா வலது கை நீட்டு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லி ஐ வாஸ் சேஞ்ச்ட். ஓகே, பட் இருந்தாலும் இப்போ என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பாரு, ஏதாச்சும் பண்ணி நான் கன்ஃபியூஸ் ஆனேன்னா உன்னை சின்ன வயசுல மாத்திட்டாங்கல்ல, அதான் உனக்கு இந்த கன்ஃபியூஷன் அப்படிம்பாரு. பட் எனி திங் தட் ஐ வாண்ட் டு இன்வாலன்ட்ரிலி இல்ல, டக்குன்னு வர்றது லெஃப்ட் ஹேண்ட் தான். ஸோ ஐ மேட் அ பாயிண்ட் வென் என்னோட ரெண்டாவது பொண்ணு பிறந்தோன்னே அவ எதுக்கு எடுத்தாலும் லெஃப்ட் கை நீட்டணும்னு எனக்கு வந்துச்சு பாரு ஒரு சந்தோஷம். ஆஹா, நம்மளுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் குட்டி வந்திருக்கு, இதை மாத்தக்கூடாதுன்னு. ஸோ ஷீ டஸ் எவ்ரி திங் இன் ஹர் லைஃப். True gift for me. Thank you so much. எனக்கு இப்போ I wanted to tell the same actually. அதிகா பிறக்கும் போது எங்களுக்கு she used both the hands. எங்களுக்கு many of them corrected her. லெஃப்ட்டும் இல்லாமல் ரைட்டும் she writes in her right but picks everything in her left. இன்னைக்கும் அவளால் ஒரு கரண்டி பிடிச்சி இப்படி ரிவர்ஸில் பிடிப்பா. அவங்க அப்பா கரெக்டாக பிடிடானா, ஏன்னா நம்ம தான் திருத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இப்படி பிடிப்பா அவ கரண்டி. திருப்பியும் நாங்கள் கையை பிடிச்சி இப்படி மாற்றி விடும்போது எவ்ரி டைம் தி ஸ்டோரி இஸ் ரிஃப்ளெக்டிங் ஆக்சுவலி. சோ ஆக்சுவலா அந்த பை மேனுவலா இருக்கிறதுனால இட் இஸ் அவளால மாத்திக்க முடியல. ஆக்சுவலா அது எதை எடுத்தாலும் ஒரு மக் எடுத்தா கூட அந்த கையில தான் எடுப்பா மாத்தி. பட் இட்ஸ் ஓகே, எனக்கு ரெண்டு கையும் யூஸ் பண்ண அப்படியே விட்டாச்சு. சோ அதனால very nice choice of stories and I mean highlighting all these
hidden biases. And thank you, Tenmuri. Thank you so Beautiful. much. Hi, Tenmari, Kausalya here. Actually, என்னன்னா என் குழந்தை லெஃப்ட் ஹேண்டர். அதனால எனக்கு இந்த கதை வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் எங்க போனாலும் நான் ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் ரைட் ஹேண்டர் தான். ஆனா என் பாப்பா கோயிலுக்கு போனாலும் எங்கேயோ அவளோட கை லெஃப்ட்ல தான் வரும். பட் என்ன ஆயிடுச்சு, சொசைட்டியை நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அவன் மூலியமா. பரவாயில்லடா நீ செய், பரவாயில்ல நீ பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணோன்னு ஒன் ஃபைன் மார்னிங் என்னாச்சு, லெஃப்ட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், ஷீஸ் அ கிளாசிக்கல் சிங்கர், அப்ப லெஃப்ட்ல தான் அவ தாளம் போடுவா, எல்லாமே அவளுக்கு லெஃப்ட்ல தான் வரும். ஸோ லவ்லி லவ்லி புக் அண்ட் த வே யூ நரேட்டட், நோ ஹேட்ஸ் ஆஃப், தேங்க்யூ ஸோ மச். அழகான தமிழ் தேன்மொழியோட தமிழா இருந்தது. அப்படி தமிழ் அப்படி வந்து தேனா பாஞ்சுது. அவங்களே சொன்னாங்க இன்னொருத்தவங்களும், அப்படி தமிழ் தேனா பாஞ்சுது அவங்களுடைய. அதாவது கதை ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அழகா ஆரம்பிச்சாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் திருப்பியும் சொல்றேன், அந்த லெஃப்ட் ஹேண்டர் ரெகக்னிஷன் யூனிவர்சல் ஆனதுக்கு காரணம் ஒபாமா. அவர் லெஃப்ட் ஹேண்டர்னு தெரிஞ்ச உடனே தான் அந்த ரெகக்னிஷன் ரொம்ப பெருசா மாறி. என்னுடைய ஃப்ரெண்டு கார்த்திக்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இப்படி எழுதுவார், எழுதும்போது இப்படி எழுதுவார். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட், நம்ம ரைட் ஹேண்ட்ல எழுதும் போது நம்மளால வாசகத்தை பார்க்க முடியும், நாம எழுதுற வாசகத்தை. லெஃப்ட்ல எழுதுறவங்க அந்த வாசகத்தை பார்க்க முடியாதுன்னு அவர் இப்படி எழுதுவார். பல பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க. அமெரிக்கன் பிரசிடென்டா ஒபாமா எலெக்ட் ஆயிட்டு அவர் கையெழுத்து போடும்போது இப்படி போட்டார். அப்போ பார்த்தவங்க தான் அதை வந்து அடாடா இது கூட இதான. அதனால ஆனா இப்பயும் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆர் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க பல பேர் சொன்னீங்க எங்களுடைய குழந்தை லெஃப்ட்ல தான், அவங்களும் சொன்னாங்க நான் என்ன ரைட்டுக்கு மாத்திட்டாங்க, ஆனா நான் என் குழந்தைய மாத்தல லெஃப்ட்டுக்குன்னு. சோ they are going to be really lucky. சம்திங் யூனிக். கடவுள் ஏதாவது ஒரு கொடுக்கறாருன்னா அதுக்கு ரீசன் இருக்கு, நாம எதுக்கு அதை மாத்தணும்? கடவுள் கொடுக்கறது நம்ம எல்லாருமே நம்புறோம், இதெல்லாம் நமக்கு இயற்கையோ கடவுளோ கொடுக்கறதுன்னு. அதுக்கு காரணம் இல்லாம கொடுக்க மாட்டாங்களே, அந்த காரணம் நல்லவைகளாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பினாலே போதும். அந்த விதத்துல எனக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அத சொன்ன விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன வந்து இன்னைக்கு ஈவினிங் நான் தெரிஞ்சின்ற எந்த கதை எனக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படின்னா, தேன்மொழி சொன்ன கதையும் ஹரிதா கண்ணன் சொன்ன கதையும் தான் நான் ரொம்ப ரசிச்சேன் அப்படின்னு சொல்ல